SA College of Arts and Science, Green Campus with well-equipped laboratories, Chennai's best green match. Visit saces.ac.in. ஏடிஜிபி அருண் திமுகவின் விசுவாசியாக இருக்கிறார். அவரை வேறு மாநிலத்துக்கு மாற்ற வேண்டும் என்று தேர்தல் பிரச்சாரத்தின் போது புகார் செய்த தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் முதல்வரான பிறகு அவருக்கு முக்கிய பதவி கொடுத்திருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலின் போது சென்னை போலீஸ் கமிஷனராக அருண் இருந்தார். அவர் மீது தாவேகா தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா சரமாரியாக புகார் கூறினார். சென்னையில் அவர் அளித்த பல பேட்டிகளில் சென்னை கமிஷனர் அருண் உளவுத்துறை அதிகாரிகள் ஸ்டாலினுக்கு விசுவாசமாக இருக்கின்றனர். ஸ்டாலினுடன் பேசித்தான் இன்னமும் அருண் முடிவெடுக்கிறார். அருணை வேறு மாநிலத்துக்கு மாற்ற வேண்டும். சென்னையில் மீண்டும் கரூர் மாதிரி ஒரு சம்பவம் நடக்க வேண்டும் என அருண் திட்டமிடுகிறார். சட்டத்தையும் நீதியையும் அருண் IPS பின்பற்றுவதே இல்லை என்று குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருந்தார். தாவேகாவை பிரச்சாரம் செய்ய விடாமல் அருண் தடுப்பதாகவும் அவரை பணியிட மாற்றம் செய்யுமாறும் மார்ச் 28 தலைமைச் செயலகத்துக்கு நேரில் சென்று தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கிடம் தாவேகா தலைவர் விஜயே நேரடியாக புகார் அளித்தார். தாவேகாவின் தொடர்ச்சியான புகாரை அடுத்து சென்னை கமிஷனர் பதவியிலிருந்து அருண் மாற்றப்பட்டு காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டார். தாவேகா ஆட்சி அமைந்த பிறகு அருண் மீது கடும் நடவடிக்கை பாயும் என்று தாவேகாவினர் நம்பினர். ஆனால் யாரும் எதிர்பாரா விதமாக டிஜிபிக்கு இணையான லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் பணியில் அருண் நியமிக்கப்பட்டுள்ளார். இது தாவேகாவினரையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. இது தொடர்பாக தாவேகா வட்டாரத்தில் சிலர் கூறியது, அருண் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தாவேகாவினரின் எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் மேலிடத்தில் இருப்பவர்கள் அப்படி நினைக்கவில்லை. விஜய் முதல்வராக இருந்தாலும் IAS IPS மாற்றத்தை 3 பேர் கொண்ட பவர் சென்டர் தான் பார்த்து கொண்டது. அவர்களின் நன்மதிப்பில் அருண் இருந்தார். அதன்படி பிரச்சாரத்தின் இறுதி கட்டத்தில் தாவேகா பவர் சென்டரிடம் சரணடைந்து விட்டார். அதோடு சென்னை கொளத்தூரில் தாவேகாவுக்கு ஆதரவாக ஒரு சில விஷயங்களையும் செய்து கொடுத்தார். விஜய் முதல்வரான பிறகு அவரை அருண் இருமுறை சந்திக்க ஏற்பாடு செய்தனர். தாவேகாவுடன் VCK கூட்டணி அமைத்த பிறகு திருமாவளவன் மூலமாகவும் அருணுக்கு சிபாரிசு செய்ய வைத்தனர். அதன்படியே லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக அருண் நியமிக்கப்பட்டுள்ளார் என்று தாவேகாவினர் கூறுகின்றனர்.